ஓகேவா? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அதிமுக கட்சியினுடைய சார்பாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு நான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். பல்வேறு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்குது. வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. 214 தொகுதியில் 210 தொகுதியில் வெல்லுவோம். இதேதான் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல அவருடைய கருத்து சொல்றாங்க, எங்களுடைய கருத்து நாங்க சொல்றோம். சார், நேற்றுக்கு பிரச்சாரத்தில் தேமுதிக விமர்சித்ததா சொல்றாங்க. 60% வாக்கு வங்கி தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கின்ற நிலை எதுதானே? உங்க பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல தயார். எம்பி சீட் கொடுக்கல, ஏமாத்திட்டீங்க. இல்லையே, நான் தெளிவுபடுத்திட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது. 2026 கொடுப்பேன்னு சொன்னேன். அவர்களுடைய மனநிலை வேறையா இருந்தது. கூட்டணி மாறிட்டாங்க. சார், திமுக கூட்டணியில பல்வேறு இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சின்னம் கூட வரைய மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு அவர் பேரை கூட எழுத மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணியில எப்படி பலன் சொல்லிட்டு இருக்காங்க? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர்கிட்ட கேளுங்க. அந்த கட்சிக்கு தாங்கி பிடித்தவர் விடுதலை சிறுத்தை திருமாவளவன். அவர் தான் இந்த கேள்வி கேட்கணும். அவர்களுக்கு கிடைத்த பரிசு. சார், தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வர இப்ப சொல்லுவாங்களா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சொல்லி சவால் விட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஏன் திரு உதயநிதியை பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு, ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காருல்ல. எல்லாம் அவையெல்லாம் நடத்தினா அதெல்லாம் வேணா எந்த மொழி வேணாலும் அனுமதிப்பாங்க. ஆனா கேள்வி விட்டு கேட்கறீங்க. அவரை கேளுங்க. பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு, ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு, இல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு இல்லையான்னு கேளுங்க. குடும்பத்தை சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி தொகுதியில 8வது முறையா தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க. இந்த தொகுதியில பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே உங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பிஎட் கல்லூரி நிறைய விஷயங்கள்லாம் முடக்கப்பட்டிருக்குது. மறுபடியும் அது நீங்க வெற்றி பெற்று வரக்குள்ள அது மறுபடியும் அதாவது புனரமைக்கப்பட்டு திறக்கப்படுமா? அதுக்கு வாய்ப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள் முழுவதும் தொடரும். இங்க மட்டுமில்ல, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 214 தொகுதியிலும் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டிருந்தால் அந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய நன்மை கருதி தொடரப்படும். தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் தேர்தல் நடக்கிறது தமிழக தேர்தல். ஆனா இது டெல்லிக்கும் அதே மாதிரி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணது என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் வேற வழி இல்ல, ஒன்னும் தெரியல. நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், டெல்லியில பார்லிமெண்ட் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது. அது முதலமைச்சருக்கு முதல் புரிஞ்சுக்கணும். புரியாத பேசினா நாங்க என்ன செய்யறது? இந்த கேள்வி அவரிடம் கேட்க. உங்க தொகுதியில நீங்க கடந்த முறை தேர்தல் சந்திச்சு 93,000 வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிச்சீங்க. இப்போ தேர்தல் களம் உங்களுக்கு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு? மக்கள் தான் நீதிபதிகள். மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். பத்திரிகையாளர் ஊடகம் நன்றாக தெரியும். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி ஒரு முன்மாதிரியான சட்டமன்ற தொகுதியாக இருக்கின்ற அளவிற்கு மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சாங்களோ பெரும்பாலான கோரிக்கைகள் நான் நிறைவேற்றியிருக்கிறேன். 1-2 விட்டு போயிருந்தால் கிடைக்கின்ற இந்த வாய்ப்பு சட்டமன்ற தேர்தலை வென்று மீண்டும் அதிமுக விடுபட்ட திட்டங்களும் நிறைவேற்றி தரும். சொல்ல போனா 100 ஏரி திட்டம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் எந்த இடத்துல அடிக்கல் நாட்டினோ அந்த இடத்துல இன்னும் தண்ணி வரல. எவ்வளவு சோதனை வேதனை. இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக தண்ணீர் வெளியே திறக்கப்படுகிறது. உபரியாக வெளியேறுகின்ற பொழுதுதான் நீரேற்றின் மூலமாக வறண்ட ஏரிகளுக்கு நீர் இருப்போம். ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மட்டும் பல சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஏரிகள் நீர் நிரப்பதை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிரப்பாமல் திட்டமிட்டு புறக்கணித்தது. மீண்டும் அதிமுக ஆட்சி மக்களோட துணையோடு வளரும். எடப்பாடி சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் இந்த நிலுவையில் உள்ள பணிகள் எல்லாம் முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கும் விவசாயிகளுடைய நன்மைக்கும் நாங்கள் செயல்படுத்துவோம். அமித்ஷா அவங்க எல்லாம் சேர்ந்து கேம்பெயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்குது. 15ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி நான் கன்னியாகுமரியில் பாரத பிரதமர்
அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நானும் கலந்துக்கிறேன். ஊழல் நடந்ததா ஆளுநரை சந்தித்து நிறைய கோப்புகள்லாம் கொடுத்திருக்கீங்க. இப்ப அந்த ஊழல் நடைபெற்றதா நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? அதுல யார் யார் பட்டியல் இருக்காங்க, என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட ஊழல் பட்டியலோட அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு இன்றைய ஆட்சியாளர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியிடம் ஒரு ஆதாரத்தோடு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையின்படி எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது என்று அவர்கள் கடித்து அனுப்பியிருக்கின்றார்கள், அறிக்கை அனுப்பியிருக்கின்றார்கள். 3 முறை அமலாக்கத்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பும் எவ்வித நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிமுக சார்பாக நாங்கள் நீதிமன்றம் சென்று நீதிமன்றமும் அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கொடுக்கப்பட்ட அடிப்படையில் அரசு அந்த சட்ட ஒழுங்கு டிஜிபி அதுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து கூட இன்னும் காலதாமதமாகிறது. அதிமுக ஆட்சி மலரும், இதை சட்ட நீதியாக சந்திக்கப்படும். காங்கிரஸ் நிர்வாகி தலைவர்கள் கொலை, இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் கொலை நடைபெற்றிருக்கு. அதற்கான நீதி எல்லாம் கிடைக்குமா? நிச்சயமாக நீதி கிடைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டத்தை மீறி யாராக இருந்தாலும் தயவுதாட்சியின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, சட்டத்தின் ஆட்சி தான் நடந்தது. யார் தவறு செய்தாலும் அந்த தவறு செய்கிறவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருந்தது. மீண்டும் ஆட்சி வந்தால் எடுக்கப்படும். தொடர்ந்து விஜய் அவர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய கட்சியா அதிமுக இருக்கு, ஆனா தொடர்ந்து புறக்கணிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? புறக்கணிக்கிறாருன்னு நீங்க தான் அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஏங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருக்கு அப்படி ஒரு கருத்து தெரியும்னு சொல்றாரு. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? அந்த கட்சி தலைவர் தான் நீங்க கேட்கணும். அதிமுக பிரதான எதிர்கட்சி, 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்புள்ள கட்சி. எங்களுடைய கட்சி மக்களிடத்திலே நன்மதிப்பை விட்டுமில்ல, மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டது. அதனால மற்றவர் தலைவர் சொல்வதற்காக எங்களுடைய கட்சி அவர் விமர்சனம் செய்து சொல்லுவது அறியாமையின் வெளிப்பாடு. அது வந்து இன்கம் டாக்ஸ் எப்படி நடக்கணும், அதை பத்தி நான் என்ன செய்ய தெரியலையே. இப்பதான் கேள்வி கேட்டுக்கிறீங்க. உங்களுடைய பத்திரிகையிலும் ஊடகத்தில் வர செய்தி வச்சு தான் நான் பதில் சொல்றேன். ஆகவே என்ன தவறு எங்க நடக்குன்னா அவருக்கு தகவல் கிடைச்சிருந்தா அதன்படி அவர்கள் ஏதாவது ரெய்டு நடத்துறாங்க. அதிமுக ஆட்சி அமைகிற பட்சத்துல கலைஞரோட இறுதி நாட்களை பற்றி விசாரணை செய்யப்படும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க. அதுல என்ன உட்கருத்து? நீங்க யாரும் வெளியிட மாட்டேங்கிறீங்க, பத்திரிகையில ஊடகத்திலும் வெளியே செய்தே விட மாட்டேங்கிறீங்க. தம்பி அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. ஆர் ராசா அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த ஆடியோ தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் வைரலா பரபரப்பா பேசப்படுகிறது. அதைத்தான் நான் கிருஷ்ணகிரியில சொன்னேன். இது மாதிரி பேசியிருக்காரு, அதில் ஒரு கருத்தை சொல்றாரு. திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வீட்டு சிறையில் வைத்ததாக ஒரு சொல்றாரு. அதோட பட்டியலின மக்களை பாகுபாடு பார்க்கறதா சொல்றாரு. அப்புறம் கலைஞர் தொலைக்காட்சிக்கு பணம் கைமாறியதாக அதில் வர செய்தி, நாங்களா சொல்லல, அந்த வலைதளத்தில் வந்த செய்தியில், இணையதளத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொன்னேன். அது அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கிறத விட்டு என் மீது பாய்வதற்கு என்ன இருக்குது, அதான் நான் தெளிவுபடுத்தினேன். இந்த வந்த செய்தி உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ராசா அவர்கள் பேசியதாக ஆடியோவில் வந்த செய்தி தான் நான் தெரிவிக்கிறேன். ஊடகம் பத்திரிகை நீங்க பார்த்து போடுங்களேன், எது சரி எது தவறு. என்னை கேட்டா எங்களை தான் சரின்னு சொல்லுவேன். நடுநிலையோட செயல்படுங்க. சொல்றேன், இந்த இடத்துல சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதிக இடங்களில் வெல்லும். அதிமுக பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும். நன்றி.